Hello everyone, good morning. This is Madan Kumar and welcome to SQL for Academy. Before starting today's class, as usual, so if anyone missed the last class, please go to our channel SQL for Academy. Today's is continuous class for that. Okay, I hope you understand. Okay, இன்னொரு class என்னன்னா set operators. So what is the set operators? Actually, set operators அது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ அதை எப்படி நம்ம ரியல் டைமில் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஆப்பரேட்டர்ஸ் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம செட் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். The two main rules are there. Okay, what are that? Both column name and data type should be same. Both column name and data type should be same. ஸோ இது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி 2 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வந்துட்டு 2 டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு டேபிள் நான் வந்துட்டு இந்த 2 டேபிள் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே போத் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப் ஷுட் பி சேம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ என்னன்னா, இது டேபிள் டிஇ. நான் இங்கே டிஇன்றது டேபிள், இன்றது எம்ப்ளாயின்னு வச்சுருக்கிறேன். இங்கே டிஎம் டேபிள், எம்ன்றது மேனேஜரை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே போத் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப். ஸோ போத் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப். ஸோ காலம் நேம்ன்றது இதுதான். இங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் காலம் நேம். இங்கே நேம்ன்றது காலம் நேம். ஓகேவா? இது எல்லாமே ரோஸ் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ அது சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப். டேட்டா டைப்னு நான் சொல்கிறேன். ஸோ டேட்டா டைப் நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். டேட்டா டைப்னு என்ன, ஸோ எந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஸோ அது எப்போல்லாம் நம்ம அந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடி இருக்குது. காலம் 1 எம்ப்ளாயி ஐடி, காலம் 2 நேம். என்ன டேபிள் இது? டிஇ டேபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஎம் டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம் இது சேமாக இருக்கணும். இது எந்த சேஞ்சஸும் இதில் வந்துட்டு சேமாக இருக்கணும். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்பில் எந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் கிளாஸில். எம்ப்ளாயி ஐடின்றது வந்துட்டு எப்படி ஒரு எம்ப்ளாயி ஐடி நமக்கு நம்பராக வரும். கரெக்டாக? எம்ப்ளாயி ஐடினா வருது, நம்பர் வருது. ஸோ அதோட டேட்டா டைப் என்ன இருக்குது? நம்பர் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நேம் இருக்கு. கரெக்டாக? இந்த நேம்ன்றது வந்துட்டு வேர்கேர் 2 கொடுத்துருப்போம். ஓகேவா? அதோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். வேர்கேர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு இருக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி இருக்குது, பட் ஃபர்ஸ்ட் டேபிளில் வந்துட்டு இங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்குது, செகண்ட் டேபிளில் வந்துட்டு இங்கே நேம் கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு தேவையான அவுட்புட்டு வராது, எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி இருந்துச்சுன்னா சேம் இங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்கணும். ஸோ இங்கே நேம் இருக்குன்னா இங்கே நேம் இருக்குன்னா ஸோ இங்கேயும் டேட்டா டைப்பும் நேமில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன? நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் போத் த query மஸ்ட் பி சேம். நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ இதில் ஆக்சுவல் என்னன்னா, ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதில் ஒரு 2 1 2 இங்கே 2 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா? டேபிள் 2ல், டேபிள் 1ல் 2 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேபிள் 1ல் ஐ மீன் டிஇயில் 3 காலம்ஸும் இங்கே 2 காலம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செட் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே 3 இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 தான் இருக்கணும். இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கேயும் 2 தான் இருக்கணும். ஓகேவா? செட் ஆப்பரேட்டர்ஸ் ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன். போத் காலம் நேம் அண்ட் டேட்டா டைப் ஷுட் பி சேம். காலம் நேம் சேமாக இருக்கணும், டேட்டா டைப்பும் சேமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த போத் த query மஸ்ட் பி சேம். ஸோ டேபிள் 1ல் எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதே காலம்ஸ் டேபிள் 2லும் இருக்கணும். இல்லைன்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? சரி, ஓகே. டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்பரேட்டர்ஸ். செட் ஆப்பரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ செட் ஆப்பரேட்டர்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்ன்றது யூனியன், யூனியன் ஆல், இன்டர்செக்ட், மைனஸ். இந்த 4 டைப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஒரு டைப்போட வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸோ அது எப்படி வந்துட்டு நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ண முடியும்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனியன் என்ன?
ஸோ அதுக்கு சில சர்டன்ஸ் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ யூனியன் இட் ஃபெச்சஸ் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் போத் த டேபிள். இது என்ன பண்ணும், போத் த டேபிள் வந்துட்டு மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் ஃபெச் பண்ணும். ஓகே, அன்மேட்ச் ரெக்கார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் செகண்ட் டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கிற மேட்ச் ரெக்கார்டு ஃபெச் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட்னா அன்மேட்ச் ரெக்கார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் செகண்ட் டேபிள் இருக்கிற அவுட்புட் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகே, இது ஷார்ட்டிங் ஆர்டர். ஷார்ட்டிங் ஆர்டரில் இது நமக்கு அவுட்புட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ யூனியன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு அவுட்புட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூனியன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ அவுட்புட் எடுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 டேபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகே, யூனியன் வந்துட்டு நம்ம 2 டேபிள் இருக்குது. ஸோ இங்கே செலக்ட் ஸ்டார் வேணால் நான் நேம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 டேபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ செலக்ட் எம்ப்ளாயி ஐடி கமா நேம் ஃப்ரம் டிஇ. நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம், யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். யூனியன் திருப்பி அதே மாதிரி செலக்ட் கொயரி எழுதணும். செலக்ட் எம்ப்ளாயி ஐடி கமா நேம் ஃப்ரம் டிஎம். ஓகேவா? இப்போ ரெண்டுமே செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் நமக்கு வரும். சரி, ஓகே. சரி, இதான் நம்ம கொடுத்துருக்குற அவுட்புட். இங்கே 1 2 3 4 ஷார்ட்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. ஓகேவா? அது நம்ம ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஃபெச்சஸ் மேட்ச் ரெக்கார்ட் ஃப்ரம் த போத் த டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இன்டெப்த்தாகவே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன இருக்குது, டிஇ. ஓகேவா? ஸோ இங்கே நான் 1 2 3 இது என்ன டேபிள், இது டிஇ டேபிள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டிஎம் டேபிள் இருக்குது. டிஎம் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி என்னவா இருக்குது, டிஎம் டேபிளில் 2 3 4 இருக்குது. 2 இருக்குது, அதுக்கப்புறம் 3 இருக்குது, அதுக்கப்புறம் 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு 2 டேபிள் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஐடி. ஸோ நேம்ஸ் ப்ராப்ளம் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இதுதான் காமனாக இருக்கிறது. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் இது காமனாக இருக்கிறது எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குங்க, இட் ஃபெச்சஸ் மேட்ச் அண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் த போத் த டேபிள். இட் ஃபெச்சஸ் மேட்ச் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த போத் த டேபிள். ஸோ 2 டேபிள் இருக்குங்க, டிஇ டிஎம். இந்த 2 டேபிளில் மேட்ச் அண்ட் ரெக்கார்ட் என்ன இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவுட்புட். ஓகேவா? ஸோ யூனியன் யூஸ் பண்ணால் அதுக்குடைய அவுட்புட் இது தான். ஸோ அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குங்க, இட் ஃபெச்சஸ் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் த போத் த டேபிள். ஸோ போத் த டேபிளில் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? இங்கே 2 வந்திருக்கு, 3 இருக்குது, 3 இருக்குது, 3 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அன்மேட்ச் ரெக்கார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள் அண்ட் செகண்ட் டேபிள். ஓகே, அன்மேட்ச் ரெக்கார்டு என்ன இருக்குங்க, அன்மேட்ச்னா ஃபர்ஸ்ட் டேபிளில் அன்மேட்ச் ரெக்கார்டு 1, இதில் என்ன, இது 1, இதில் செகண்ட் டேபிள் இல்லை. அதே மாதிரி 4 இருக்குது, இது ஃபர்ஸ்ட் டேபிள் 4 இல்லை. ஸோ அன்மேட்ச் ரெக்கார்டு ஃப்ரம் த செகண்ட் டேபிள், அதுதான் 4. ஓகே, புரியுதா? Do you want to repeat once again? Okay. Okay, I will tell once again, no problem. So first point is, if fetches match and record from the table. Okay. So match and records என்னென்ன இருக்கோ அதெல்லாம் fetch பண்ண சொல்லியிருக்கோம். 2 இருக்கு, 2 fetch பண்ணிருக்கு, 3 இருக்கு, 3 fetch பண்ணிருக்கு. ஏன்னா இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள், இந்த டேபிள் இருக்கு. Unmatched record from the both the table. Unmatched record வந்துட்டு 1 and 4. So அதுதான் வந்துட்டு 1 4 வந்திருக்கு. Okay. Next, sorting order.
நமக்கு என்ன இருக்குது 1 2 3 4 வந்திருக்கு. நமக்கு 3 4 அந்த மாதிரி வரல. நமக்கு ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு இங்கே அன்மேட்ச் இருக்கான ஃபர்ஸ்ட் 2 2 மேட்ச் ஆகுது. இங்கே 2 ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லை. அதப்போ 3 மேட்ச் ஆகுது 3 இருக்கா இல்லை. அதுக்கப்புறம் அன்மேட்ச் இருக்காதுன்னா டேபிள் 1ல 1 இருக்கா இல்லை. அதுக்கப்புறம் 4 இருக்கா இல்லை. இந்த மாதிரி இல்லாமல் ஆர்டராக இருக்குது. கரெக்டாக அதுதான் ஷார்ட்டிங் ஆர்டர். ஓகே, இட் ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். இட் ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். இங்கே டூப்ளிகேட் வேல்யூஸ் என்ன இருக்குங்க? ஸோ இது 2 இருக்குது, இதில் 2 இருக்குது, இது 3 இருக்குது, இது 3 இருக்குது. இதெல்லாம் டூப்ளிகேட் வேல்யூஸ் தானே. கரெக்டாக அது ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிடும். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி இதுதான் யூனியன் ஆல் நமக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், யூனியன் ஆல். இட் ஃபெச்சஸ் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த போத் த டேபிள். ஓகே, இது போத் த டேபிள் ரெக்கார்ட்ஸ் ஃபெச் பண்ணோம். நெக்ஸ்ட் it is faster than union. So union oda union all faster இருக்கும். Okay, it does not skip the duplicate values. இது duplicate values skip பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் யூனியன் இருக்கு இல்லையா, நான் ஜஸ்ட் யூனியன் ஆல மாத்துறேன் அப்படியே. ஸோ இப்போ இந்த query நான் ரன் பண்றேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா யூனியனுக்கும் யூனியன் ஆலுக்கும்? ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி யூனியன் பண்ணும்போது 1 2 3 4 இது மட்டும்தான் வந்தது. ஸோ இப்போ யூனியன் ஆல் கொடுத்தோம்னா 1 2 3 2 3 4. ஸோ இங்கே டூப்ளிகேட் வேல்யூ 2 2 டூப்ளிகேட் வேல்யூ 3 3 டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ டூப்ளிகேட் வேல்யூ இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். இட் ஃபெச்சஸ் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் போத் த டேபிள். இந்த ரெண்டு டேபிள் இருக்க ரெக்கார்ட்ஸை ஃபெச் பண்ணிடும். அதே மாதிரி ஃபெச் பண்ணிச்சு. டேபிள் 1ல 1 2 3 இருக்கு, டேபிள் 1ல 1 2 3 இருக்கு, டேபிள் 2ல வந்துட்டு 2 3 4 இருக்கு, 2 3 4. ஸோ ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃபெச் பண்ணிச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு? இட் இஸ் ஃபாஸ்டர் தென் யூனியன். ஸோ இது யூனியனோட ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இட் டஸ் நாட் ஸ்கிப் இந்த டூப்ளிகேட் வேல்யூ. இது டூப்ளிகேட் வேல்யூ ஸ்கிப் பண்ணாது. ஸோ இந்த டூப்ளிகேட் வேல்யூ எங்குமே ஸ்கிப் பண்ணல. ஓகேவா? ஸோ அதுதான் யூனியன் ஆல். நெக்ஸ்ட் இன்டர்செக்ட். இட் ஃபெச்சஸ் ஓன்லி மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் த போத் த டேபிள். இட் ஃபெச்சஸ் மேட்சிங் ரெக்கார்ட் ஃப்ரம் த போத் த டேபிள். இது both the table matching records மட்டும் தான் fetch பண்ணும், ரிமைனிங் எல்லாமே இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? அது என்னன்னு பார்க்கலாம். I will take the same example. intersect கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ intersect ரூல் என்ன நமக்கு? it fetches only matching record from both the table. அதான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ இந்த query நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் வருதா? என்ன வந்திருக்கீங்க? it fetches match and record from both the table. So இதில் 2 இருக்கு, டேபிள் 1ல 2 இருக்கு, டேபிள் 2ல 2 இருக்கு. மேட்ச் ஆகுதா? மேட்சிங் ரெக்கார்ட். டேபிள் 3ல டேபிள் 1ல 3 இருக்கு, டேபிள் 2ல 3 இருக்கு. ஸோ இது இதுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இது இதுக்கு மேட்ச் ஆகுது, இது இதுக்கு மேட்ச் ஆகுது. கரெக்டா? ஸோ இட் ஃபெச்சஸ் ஓன்லி மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த போத் த டேபிள். ஸோ ரெண்டு டேபிளில் மேட்சிங்காக இருக்க ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அவுட்புட் எடுக்க முடியும். அந்த மாதிரி சினாரியோ வந்துச்சுன்னா நமக்கு என்ன வேணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயி டேபிள் நம்மக்கிட்ட இருக்குது, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் நம்மக்கிட்ட, ஒரு கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இது ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் 1 அண்ட் ஸ்டூடெண்ட் 2 வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து 90 மார்க்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் 90 மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் 89 வாங்கியிருப்பாங்க. இதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 78, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 78. 100 100. நெக்ஸ்ட் 60 60 இந்த மாதிரி நினச்சிங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது ஸோ எனக்கு வந்து ரேங்கிங் கொடுக்கணும், உங்களுக்கு ரேங்க் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களேன். ஸோ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 100 இருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. ஸோ ரெண்டு டேபிள் ஒன்றா சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே 100க்கு ஒரு ரேங்க் கொடுத்துருவீங்க, ஏன்னா இது மேட்சிங் ஆகுதுனால. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு மேட்சிங்கான ஒரு ரெக்கார்டு எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா இன்டர்செக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேட்சிங் போத் த டேபிள் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும், இன்டர்செக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதான் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேங்க் கொடுத்துக்கிட்டே வரலாம். மேட்சிங்கான இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ரேங்கிங், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ். இட் ஃபெச்சஸ் அன்மேட்ச் ரெக்கார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டேபிள் ஒன்லி. இட் ஃபெச்சஸ் அன்மேட்ச் ரெக்கார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிள்.
ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கிற அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இது ஃபெச் பண்ணும். ஓகேவா? ஸோ அது எப்படின்றத பார்த்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே T1 இருக்கு, TMN இருக்கு. கரெக்டா? T இருக்கு, TMN இருக்கு. இது அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் எது நமக்கு? ஃபர்ஸ்ட் டேபிள் இந்த மட்டும் தான் எடுக்கும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டேபிள் அன்மேட்ச் ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு? இங்கே ஒன்று தான் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணீங்க, மைனஸ் கொடுங்க. ஸோ நமக்கு ஒன்று தான் வரும். கரெக்டாக? ஏன்னா வந்து இந்த டேபிள் இல்லை, அது ஃபர்ஸ்ட் டேபிள் மட்டும் தான் எடுக்கும். கரெக்டாக? இதான் இது ரூல். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, ஸோ உங்களோட கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அவுட்புட் எடுக்கிறது யூஸ் பண்ணுறது இந்த செட் ஆப்ரேட்டர்ஸ். பட் வந்துட்டு நீங்கள் ஜாயின்ஸ்ன்ற டாபிக் இருக்கும், சிமிலர் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். பட் ஜாயின்ஸ் நிறைய டாபிக்ஸ் இருக்கும், பட் சிமிலராக வந்துட்டு இதே மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ திருப்பி ரீப்ளே பண்ணுங்கள். ஸோ 2 times 3 times நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன கான்செப்டில் வந்துட்டு இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்ஸ் இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஜாயின்ஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜாயின்ஸும் வந்துட்டு இதே ஃபார்மேட்டில் தான், இதே மெத்தடில் தான் உங்களுக்கு அவுட்புட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.